ஹலோ ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு அவர் காயு மேக்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். நேற்று ஃபஸ்ட் சம் பார்த்தோம், இன்றைக்கி செகண்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2,3 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதில் வந்து ஏல எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பியில் நம்மளாக எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. 10க்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அது பியாக வச்சுக்கணும். அப்போ ஏவும் பியும் கிடச்சிருமா? ஏவும் பியும் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2,3. பி என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன? லெஸ் தென் 10 ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் என்ன? திஸ் ஹேவிங் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். தமிழ் என்னது? பகா எண். பகா எண்ணா என்னது? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுற எண். என்னென்னு கண்டுபிடிக்கலாமா? 1 வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அதாவது என்னென்னா காம்போசிட் நம்பரும் கிடையாது, ப்ரைம் நம்பரும் கிடையாது. இப்போ நம்ம என்னது? 1 கிடையாது, 1 நெக்லேட் பண்ணிடணும். 2 என்னது? 2 ஒன்லி 1 ஈவன் ஃபேக்டர்ஸ், ஈவன் ப்ரைம் நம்பர். சரியா? அதனால 2 வந்து பகா எண்ணில் வரும். இப்போ 2 எடுத்துக்கோங்க. அது எப்படி? இட் செல்ஃபு ஒன்னாலையும் வகுப்படும், தன்னாலையும் வகுப்படும். எப்படின்னா 1 அண்ட் இட் செல்ஃபு. ஃபார் எக்ஸாம்பிள் 2/1 2/2 கேன்சல் ஆகுமா? என்ன ஆன்சரு? இதுக்கு 1ன்னு கிடைக்கும், இதுக்கு 2ன்னு வரும். அதே தான். நெக்ஸ்ட் என்னது? 3யும் அதே தான். 3 வந்து ப்ரைம் நம்பர், 1 அண்ட் இட் செல்ஃபு. 4 அப்படியா? 4 எடுத்துட்டோன்னா 4 வந்து 2ஆல் டிவைட் ஆகும். 4 வந்து 2ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும். அதனால் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னது? காம்போசிட் நம்பர், அதாவது பகு எண். அப்போ வந்து இது என்னது? ப்ரைம் நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட்டு 5 எடுத்துக்கோங்க. 5 வந்து 5/1 5/5ல் மட்டும்தான் ஆகும். அப்போ இது என்னது? காம்போசிட் நம்பர், ப்ரைம் நம்பர், நாட் அ காம்போசிட் நம்பர். இப்போ 5 வந்து ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு 6 எடுத்துக்கோங்க. 6 என்ன வரும்? 6 வந்து 3ஆல் வரும், 2ஆல் வரும், 6ஆல் வரும், 1ஆல் வரும். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். அதனால் ஃபேக்டர்ஸ்னால் இந்த இடத்துக்கு என்னது? காரணி. ஃபேக்டர்ஸ்னால் என்னது? காரணி. தமிழில் காரணி. சரிங்களா? இப்போ வந்து 6 வராத. 7 எடுத்துக்கோங்க. 7 வந்து வரும். ஏன்னா 7 வந்து 1ஆலையும் தன்னாலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். அப்போ 7. இப்போ 9 வந்து 9 எடுத்துக்கோங்க. 9 வந்து 9/3 வரும், 9 வரும், அப்புறம் 1ஆலையும் வரும், 9ஆலையும் வரும். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். அதனால் 9 வராது. 10க்குள்ளே, லெஸ் தென் 10க்குள்ளே தானே. அப்போ இந்த 4 தான் வரும். 4 எலமெண்ட்ஸ் தான் என்னது? எக்ஸு. இப்போ பி கண்டுபிடிச்சிட்டோமா? பி இஸ் ஈக்குவல் டு 2 3 5 7. இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏ ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ. கிராஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். தமிழ் என்னது? குறுக்கு பெருக்கல். அப்போ ஏ கிராஸ் பி. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன் போன வீடியோவில்? ஏ வந்து ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதை தான் எழுதணும். ஏ எழுதணுமா? ஏ என்னது? 1,2,3. பி என்னது? 2,3,5,7. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுவோமா? 1,2 1,3 1,5 1,7. 1,3 1,5 1,7. நெக்ஸ்ட்டு 2,2 2,3 2,5 2,7. 2,2 2,3 2,5 2,7. நெக்ஸ்ட்டு 3,2 3,3 3,5 3,7. 3,2 3,3 3,5 3,7. தட்ஸ் ஆல். இது என்னது? ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? பி கிராஸ் ஏக்கு பி தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ 2,3,5,7 கிராஸ் 1,2,3.
என்ன வரும் 2, 1 2, 2 2, 3 2, 1 2, 2 2, 3 next 3, 1 3, 2 3, 3 3, 1 3, 2 3, 3 next 5, 1 5, 2 5, 3 next 7, 1 7, 2 7, 3 A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் ஒன்றுனா இல்லை, ரெண்டுமே மாறி மாறி தான் வரும். சரி ஓகேவா? அதனால ரெண்டுமே இது ஒரே ஆன்சராக யாரும் எழுதி வச்சிடாதீங்க, அது ராங் ஆயிரும் ஆன்சர். இவ்வளோ தான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதில் மறுபடியும் என்ன இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஏ எலமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, பி நம்ம எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். கேர்ஃபுல்லாக அந்த என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கேர்ஃபுல்லாக படித்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.